வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அதிரடியான வேலை வாய்ப்பு தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சத்துணவு அமைப்பாளர் வேலை வாய்ப்பை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு வங்கியில் நிறைய பேர் வேலை வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர், ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நான் அப்டேட்டை நான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். அதேமாரி நாச்சியப்பாவை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய விதமான அப்டேட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டைம் நாச்சியப்பாவை பற்றி சொல்ல போகிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் கொடுக்க முடியும். அதை பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பேச இருக்கிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எங்கேயும் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்தது அப்படின்னா உடனடியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொறுமையாக வீடியோவை முழுசாக கேளுங்க. எந்த ஒரு பதட்டமின்றி பொறுமையாக கேளுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டில் கேட்குறது, ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு கேட்குறது அப்படி வந்து கேட்காதீங்க. பொறுமையாக கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதேமாரி கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கட்டாயமாக நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக நாங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அரசு வேலை உங்கள் கையில் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஓரளவு பார்க்குறதுக்கு முன்னாடி சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர், பொறுப்பாளர் பற்றி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அரசு கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 தெளிவாக பொறுமையாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா, போகலாமா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இன்னும் எங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. நாங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். எல்லா விதமான ஜாப்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் அலர்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கி. கூட்டுறவு வங்கி போகணும் அப்படின்னா முதல்ல என்ன ஸ்டெப்பு? நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல, +2 தான் முடிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்கில் உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஒன்று இருக்குது. அந்த சத்துணவு வேலை வாய்ப்புக்கு நான் வந்து பொறுமையாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய விதமான கருத்துக்களை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி திங்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பொறுமையாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து சொல்லணும். இந்த கூட்டுறவு வங்கிக்கு உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்கா. அதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு 24,000 ரூபாய் சம்திங் தருவாங்க. அது எப்படிங்க உள்ளே போகிறது? 2 வழி இருக்குது. ஒன்று, ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளே போகணும். போயிட்டு இப்போ முடிச்சுட்டு பேங்க்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட். ஸ்டார்டிங் 30K ஸ்டார்டிங்கு. அதுவே நீங்கள் உதவியாளராக போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 25-24K வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸடாக கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து அலவன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி இருக்குது. ஒன்று பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தரப்புலையுமே பெனிஃபிட் கொடுப்பாங்க. அரசாங்க ஊழியர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கியிலேயே ஒரு 65,000 ரூபாய் சேலரியில் ஒரு வேலை வாய்ப்பு இப்போ வந்து ரீசெண்டாக அறிவிக்க போகிறாங்க. அதை வந்து எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய அஃபிஷியலான கூட்டுறவு பேங்க் வெப்சைட்டில் போய் நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், நியூ அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகுதுங்களா. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக எலிஜிபிளாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலைவாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். நிறையா பேர் கேட்குறாங்க இந்த வேலைவாய்ப்பு எப்படிங்க, இதுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிக்க போகிறாங்க, ஒரு 6 மாவட்டம் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற நியூஸ்களை நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். எல்லா விதமான தகவலையுமே உடனே அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்கு போக முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொண்டுட்டு வரல அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான சம்பவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த கல்வி தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தோல்வி பெற்றிருந்தால் கூட எங்களுக்கு வந்து போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி இல்லை தோல்வி பெற்றிருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க வந்து இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 7,500 முதல் 24,200 வரை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,500 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு 24,200 வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. இதில் அலவன்ஸ் இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னும் நிறைய விதமான இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது. 1 by 1 போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் நிறைய பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் எங்கே வாங்குறது, இதுக்கு ஒன்று அப்டேட் கொடுங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூனியன் ஆஃபீஸ் இருக்குல்ல, எல்லா விதமான இதுக்குமே ஒரு யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். மற்றபடி மாற்று வழியில் எங்கேயுமே நீங்கள் வந்து வாங்கவே முடியாது. அது எப்படிங்க நாங்கள் வந்து யூனியன் ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுடைய கிராமத்தில் விஓஓ இருப்பார். விஓஓ கிட்ட போய் இப்படி யூனியன் ஆஃபீஸ் போகணுங்க எங்கே என்னன்னு அப்படின்னா அவர் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இடத்தையும் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாரு. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போனீங்க அப்படின்னு யூனியன் ஆஃபீஸுக்கு இப்படி வந்து சத்துணவு வேலைவாய்ப்புக்கு எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னீங்களா, உடனே வந்து அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கலாம். அப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும், உங்களுக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சிருக்கணும், அங்கேயும் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கணும். இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் வாங்க முடியும். இதுக்கு நீங்கள் டெய்லியும் அங்கே போய் யூனியன் ஆஃபீஸில் அலைஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் கொடுப்பாங்க. யூனியன் ஆஃபீஸுக்கு வந்த உடனே அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பில் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உடனடியாக நாங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு உடனே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வீடியோ போட்ட அடுத்த நொடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃபீஸ் நீங்கள் வந்து போயிடணும். போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பரு, பின்கோடு, உங்களுடைய ஆதார் நம்பர்லாம் மேக்ஸிமம் போன டைம்லாம் ஆதார்லாம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மாக வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து அது ஒரு 5-6 ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிற மாரி போன டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஆஃப்லைன் மூலமாகவும் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவும் பண்ணலாம். அது என்ன ப்ரொசீஜர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக பண்ணுறீங்களா, ஆன்லைன் மூலமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு. அந்த 6 மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம், தருமபுரி, நாமக்கல், இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அறிவிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி அறிவித்தோன்னே சேலம் அறிவித்தோன்னா நாமக்கல் அறிவிப்பாங்க. இல்லைன்னா சேலம் அறிவித்தோன்னா தருமபுரி நாமக்கலும் அறிவிச்சிருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி, ஈரோடு, இந்த 2 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. எப்போ வேணாலும் அறிவிக்கலாம். அடுத்தது ராமநாதபுரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்திலலாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய விதமான தகவலை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை
பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 6 மாவட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய நன்மைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இவ்வளோ தூரம் பாடுபடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோவை முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட் இருக்குது. சம்பள விவரம் பார்த்தாச்சா? அடுத்தது வயது வரம்பு. இப்பணிக்கு விண்ணப்பிக்க 21 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை விண்ணப்பதாரர் நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் நேர்காணல் நடைபெறும், அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலம் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை உங்கள் மாவட்டத்தில் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட உள்ளனர். உங்கள் மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பத்தை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது யூனியன் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கணும். அங்கே வந்து ஆன்லைன் மூலமாக தெரிவிப்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பெற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஆன்லைன் மூலமாக விடலாம், இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் மூலமாகவும் விடலாம். தமிழக சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்த பிறகு அதனை ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்ட உங்களது சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவத்தை அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து தகவல்களையும் சரியாகவும் உண்மையாகவும் பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்த உங்களது தமிழக சத்துணவு வேலைவாய்ப்புக்கான விண்ணப்ப படிவத்தை குறிப்பிட்ட தபால் முகவரியுடன் தேதி முடிவடைவதற்குள் அனுப்பிவிட வேண்டும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் மற்றும் நேர்காணலுக்கு தேர்வுக்கான அழைப்புதல் விடுக்கப்படும். நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறும் நபர்களுக்கு வேலை வழங்கப்படும். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு உறுதிமொழின்னு கூட வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டத்துக்கு தான், இப்போ மொத்தம் ஒரு 6 மாவட்டத்தை தான் அறிவிச்சிருக்காங்களா. போக போக நான் ஒரு சில மாவட்டத்தை அறிவிப்பாங்க. 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.